அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் எல்லாமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A அதற்கான நோட்டிஃபிகேஷன் நம்மளுடைய 20/6/2024 அன்னைக்கு, அதாவது நேற்று வெளியில் இட்டிருக்காங்க. இந்த ஆண்டுக்கான, அதாவது 2024 இது 8வது நோட்டிஃபிகேஷன். இதுக்கு முன்னாடி 7 எக்ஸாமுக்கான கால்ஃபர் நடந்துக்கிட்டு இருக்குது. இது 2024க்கான 8வது நோட்டிஃபிகேஷன். நம்ம இதில் முக்கியமான விஷயங்களை பேசுகிறோம். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு நிறைய சேஞ்சஸ், ஆல்ட்ரேஷன் பண்ணி இப்போ புது ஃபார்மெட்டில் இந்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய குரூப் 2 எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய கிட்டத்தட்ட ஒரு 79 பேஜஸ் இருக்குது. நம்ம முக்கியமானதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறோம். முதல்ல நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தோம் அப்படின்னா 20/6/2024. அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுற டேட் 19 அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் 30 நாள் நமக்கு டைம் கொடுப்பாங்க. அதுதான் 19/7/2024 அன்னைக்கு நைட்டு 11:59 வரைக்கும் நாம் அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணியிருந்தோம், மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு அதே 7வது மாதத்தில் 24ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி நைட்டு 12 மணி வரைக்கும் நமக்கு டைம் தராங்க. எக்ஸாம், ப்ரிலிமினரி எக்ஸாம், இந்த குரூப் 2 இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட் ஆனது 2 கட்டமாக நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். முதல்ல நடக்கிறது ப்ரிலிமினரி எக்ஸாம், செகண்டாக நடக்கிறது தான் மெயின் எக்ஸாம். இந்த 2A முன்னாடிலாம் மெயின் எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவ், எழுத்து தேர்வு, பேராகிராஃப் வடிவில் இருந்துச்சு. ஆனால் இதன் பிறகு 2 மட்டும் டிஸ்கிரிப்டிவும், 2A அப்படிங்கிறது MCQ அப்ஜெக்டிவ் டைப்லேயும் தான் நடக்கும் அப்படின்னு விட்டுருக்காங்க. அது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இது ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான டேட்டு தான். இது 14/9/2024 அன்னைக்கு காலையில் 9:30லேருந்து 12:30 வரைக்கும் நடக்குது. மெயின் எக்ஸாம் டேட்டு பின்னாடி, குரூப் ப்ரிலிமினரி எக்ஸாம் டேட்டு முடிஞ்சு ரிசல்ட் வரும்பொழுது அவங்க மெயின் எக்ஸாம் டேட் எப்போ அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் நமக்கு முக்கியமான தகவல். அதுக்கு அடுத்ததாக எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ, இது எல்லாமே ஃபஸ்ட்டு டைம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு சந்தேகம் இருக்கும். நம்மளுடைய நண்பர்கள், நம்முடைய ஸ்டடி சென்டரில் படிக்கிறவங்க, நீங்கள் இண்டிவிஜுவலாக கேட்டுக்கோங்க. மற்றபடி மேக்ஸிமம் 90% ஸ்டூடெண்ட் ஏற்கனவே அப்ளை பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள தான் இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு சந்தேகம் இருக்காது. அதனால் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது குரூப் 2 சர்வீஸில் கிட்டத்தட்ட ஒரு 500+ வேக்கண்ட் போட்டிருக்காங்க. கடந்த ஆண்டை விட ஒப்பிடும்பொழுது இது மிக மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். போன வருஷம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 வேக்கண்ட் கிட்டத்தட்ட இருந்துச்சு, போட்டிருந்தாங்க. இப்போது சமீபத்தில் பணியாணை கொடுத்தாங்க. ஆனால் இப்போ கால்ஃபர் பண்ணிக்கிறதுல பார்த்தோம்னா மொத்தமே ஒரு 2,000 வேக்கண்ட் வர்றது போல் தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. இது போஸ்டிங் போடுற டைமில் கிட்டத்தட்ட இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நம்ம வேக்கண்டை பார்த்துக்கிட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் 13 வேக்கண்டு, டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் 336. இதில் தான் இந்த குரூப் 2A அதிகமாக வேக்கண்ட் உள்ளது. இதுதான் டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு குரூப் 2A மட்டும் 507 வேக்கண்ட் தான் இருக்குது. குரூப் 2ல் 507. குரூப் 2 அப்படிங்கிறது ப்ரிலிமினரி வித்து மெயின் எக்ஸாம். அந்த மெயின் எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவில் நடக்கும். அதே நம்ம 2Aவை பார்க்குறோம். அதில் 2A வேக்கண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், சீனியர் இன்ஸ்பெக்டரில் கொஞ்சம் வேக்கண்ட் அதிகமாக இருக்கும். அது எப்படியே மொத்தமாக நம்ம பார்க்குறோம். இதை நீங்கள் நம்மளுடைய PDF தமிழ்லேயும் நம்மளுடைய லிங்கில் கொடுக்குறோம். இங்கிலீஷ் வெர்ஷனும் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ குரூப் 2A டோட்டல் வேக்கண்ட் பார்த்தோம் அப்படின்னா 1820. அது ஒரு 507. டோட்டல் வேக்கண்ட் எவ்வளோ? 2327 வேக்கண்ட் ப்ரெசண்ட்டாக அவங்க கால்ஃபர் பண்ணின டைமில் இருக்கக்கூடியது. ஓகே, சரி. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸாம் எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத, ஏஜ் லிமிட் 1/7/2024 அன்றைக்கி எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு மினிமம் ஏஜ் லிமிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு இருக்காது. மினிமம் ஏஜ் லிமிட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டி, அவங்களுடைய சுச்சுவேஷன், அதாவது கோட்டா சொல்லுவாங்கள்ல, SC ST விடோ ஹேண்டிகேப்டு, இவங்களுக்கு தகுந்தது போல் அவங்களுடைய இதெல்லாம் மாறும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அதனுடைய ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க, அதை பார்த்துக்கோங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கும். குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது கம்பல்சரி மினிமம் டிகிரி அப்படிங்கிறது குரூப் 2 பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி மினிமம் டிகிரி. மேக்ஸிமம் பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு சில போஸ்டிங்கில் இங்கே கொடுத்துருக்கிற ஒரு சில போஸ்டிங்கில் மட்டும் பிஜி டிகிரி கேட்டிருப்பாங்க, ப்ளஸ் அடிஷ்னல் டிகிரி கேட்டிருப்பாங்க. அடிஷ்னல் மீன்ஸ் கோஆப்ரேட்டிவ், அதுக்கெல்லாம் வந்து அதனுடைய ஸ்டடீஸை பற்றி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு டிகிரிக்கும் என்ன அப்படிங்கிறத அதை பார்த்துக்கோங்க. ஆனால் நமக்கு குரூப் 4 அப்படிங்கிறது மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th, குரூப் 2 அப்படிங்கிறது மினிமம் குவாலிஃபிகேஷன் டிகிரி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, பிஏ, பிஎஸ்சி, பிகாம், எனிதிங் ஏதோ ஒன்று. அது கூட தான் இப்போ நம்ம சொல்லியிருந்தோம். கோஆப்ரேட்டிவ் ரிலேட்டட் போஸ்டிங்கு மட்டும் இதெல்லாம் நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். ஏ பாஸ் இன் த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் புக் கீப்பிங், பேங்கிங், கோஆப்ரேஷன் அண்ட் ஆடிட்டிங் லைக் தட். இது போல் இருக்கக்கூடியதில் நீங்கள் கம்பல்சரி அந்த அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்க்கணும். அது எல்லா போஸ்டிங்க்கும் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் எலிஜிபிலிட்டி கிடையாது. ஒரு சில போஸ்டிங்க்கு எம்ஏ இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அங்கே இருக்குது பாருங்கள், எம்காம், அது போல் நிறையா இருக்குது. அதை 1 by 1 பார்த்துட்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும்போது நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததாக மெடிக்கல் ஃபிட்னஸ் கேட்டிருக்காங்க ஒரு சில இதுக்கு. எதுக்கு அப்படின்னா ஃபாரஸ்டர் இது மட்டும் ஹைட் வெயிட்டு இருக்கும் கேட்டிருப்பாங்க. அதற்கான இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பாருங்கள். ஃபாரஸ்டருக்கு மட்டும் மேல் அப்படின்னா அவங்களுடைய ஹைட்டு மினிமம். இது நமக்கு இப்போ பிரச்சனை இருக்காது, நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம். ஜென்ரலாக லாஸ்ட்டு பாஸ் பண்ணி வரும்பொழுது அடுத்தது நம்ம பார்த்துக்கலாம். அதனால் மேலாக இருந்துச்சுன்னா ஹைட் வந்து 163 இருக்கணும் சென்டிமீட்டர். ஃபீமேல் ஆர் ட்ரான்ஸ் தேர்ட் ஜெண்டராக இருந்தாங்க அப்படின்னா 150 இருந்தாலே போதுமானது. அவங்களுடைய செஸ்ட்டு நார்மலாக இருக்கும்போது 79 மேலுக்கும், எக்ஸ்பேன்ஷன் 5 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிறது போல் இருக்கும் ஃபீமேலுக்கு. மேலுக்கு அதே ஃபீமேலுக்கு பார்த்தோம்னா 74 + 5 அப்படி இருக்கணும். இது வந்து எதுக்குன்னா பர்டிகுலராக ஃபாரஸ்டர் போஸ்டிங்க்கு மட்டும்தான் இது. மற்றபடி மெடிக்கல் ப்ராப்ளம் நமக்கு இருக்காது. அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நாலேஜ் இன் தமிழ் அப்படிங்கிறது நம்ம கம்பல்சரி தமிழ் படித்தாகணும். 10th தமிழ் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுபோல் புக் மார்க் டிசபிலிட்டிஸ் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதை பாருங்கள். த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டு குரூப் 2 அண்டு 2A சர்வீஸ் ரெண்டுமே சேர்ந்தது தான் குரூப் 2 அப்படிங்கிறது. கம்ப்ரைசஸ் ஆஃப் 2 சக்ஸசிவ் ஸ்டேஜஸ், ஒன்று ப்ரிலிமினரி, இன்னொன்று மெயின். ஏற்கனவே சொல்லிட்டோம், நாம் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2 எக்ஸாமாக இருக்கும். அதுக்கு தகுந்தது போல் தனித்தனியாக நமக்கு வந்து கால் ஃபார் இருக்கும். 2A செகண்ட் எக்ஸாம் இருக்குல்ல, 2Aவுக்கு தனியாகவும் 2க்கு தனியாகவும் எக்ஸாம் இருக்கும். அந்த கூப்பிட்ற போஸ்டிங் வந்து 1 இந்த என்ட்ரன்ஸ் இந்த போட்டிருக்காங்கல்ல ரேஷியோ, எந்த ரேஷியோவில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றாங்க அப்படின்னா 1:2 அண்டு 1:3 அதெல்லாம் கூப்பிடுவாங்க. இது நம்ம பாஸ் பண்ணதுக்கு பிறகு யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போவே நம்ம இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அடுத்ததான் நமக்கு முக்கியமான விஷயம் இது தான், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இதுதான் இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து இந்த வருஷத்துக்கு நல்லா ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஃபஸ்ட்டு எக்ஸாம் அப்படிங்கிறது ப்ரிலிமினரி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே காமன் தான், செப்பரேட் எக்ஸாம் இல்லை. மெயின் எக்ஸாமில் மட்டும் சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் என்ன, அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் கொஷின் என்ன, சப்ஜெக்ட் என்ன, எக்ஸாம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். எல்லாமே ஓஎம்ஆர் தான், ஆன்லைன் ஓஎம்ஆர் ஷீட் எக்ஸாம் தான். அந்த ஓஎம்ஆர் ஷீட் எக்ஸாமில் நாம் எப்படி கொஷின் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா குரூப் 4 அப்படி இருந்தால் கம்பல்சரி இங்கிலீஷ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். கம்பல்சரி தமிழ் தான். 100 கொஷின் தமிழ், 100 கொஷின் ஜிகே. அந்த ஜிகேவில் 25 வந்து ஆப்டிடியூடு, ரிமைனிங் 75 வந்து ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போது இதை பொறுத்த வரைக்கும் அதே பேட்டர்ன் தான் எல்லாமே. அதனால் அதோடைய சிலபஸை மட்டும் பார்க்குறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். முதல்ல ஜென்ரல் தமிழை பாருங்கள். இங்கே வந்து இது கிடையாது, இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுலேயே கிடையாது, செகண்டில் தான், மெயின்ஸில் தான் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. 2 எக்ஸாம், மார்னிங் ஒரு எக்ஸாம், ஆஃப்டர்நூன் ஒரு எக்ஸாம் எழுதுவோம். அங்கே நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிடுவாங்க தமிழ் எலிஜிபிலிட்டியில். இங்கே தமிழ் எலிஜிபிலிட்டி கிடையாது. என்ன அப்படின்னா எய்தரார் தான். கம்பல்சரி ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 மார்க்ஸ் இருக்கும் டிகிரி ஸ்டாண்டர்டில்.
குரூப் 4 வந்து 10th ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு. இங்கே இது டிகிரி ஸ்டாண்டர்டில் 75 கொஷின்ஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க் அந்த மார்க் இருக்கும், 1.5 மார்க்ஸ் அப்படிங்கிறது. இப்போ அடுத்ததாக இது காமன். அடுத்ததாக 25 அப்படிங்கிறதும் காமன். அப்போ 75 + 25 எவ்வளோ? 100 அப்படிங்கிறது காமன். அது கூட ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் கேண்டிடேட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம், தமிழில் எழுதுகிறவங்க, தமிழ் சப்ஜெக்டாக வச்சு படிக்கிறவங்க 100 தமிழை சூஸ் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் ஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜென்ரல் தமிழ். இல்லை தமிழில் இல்லை, இங்கிலீஷில் எழுதுகிறவங்க ஜிஇ அப்படின்னு சொல்கிறாங்க, ஜென்ரல் இங்கிலீஷ். அப்போ இந்த 100 மார்க்கு கம்பல்சரி 2 பேருமே எழுதணும். அடுத்த 100 மார்க்கு தான் ஜென்ரல் தமிழ் படித்தவங்க ஜிடி எடுத்துக்கலாம், ஜென்ரல் இங்கிலீஷ் படித்தவங்க ஜிஇ எடுத்துக்கலாம். அப்போ 100 + 100 200 கொஷின் வந்து அப்ஜெக்டிவ் தான். இதில் நமக்கு சொல்லுவாங்க மினிமம், இதெல்லாம் வேலையே நமக்கு கிடையாது. மினிமத்துக்கெலாம் இங்கே நம்ம படித்து சர்டிஃபிகேட் கொடுத்து எதுவும் யூஸ் ஆகிறதில்ல. அதனால் இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. தேவையான விஷயத்தை மட்டும் பாருங்கள், தேவையில்லாத விஷயத்தை யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம மெயின் எக்ஸாமுக்கு வரோம். மெயின் எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சதும் அவங்க டேட் சொல்லுவாங்க, எத்தனை பேர் செலக்ட் பண்ணுறாங்க. 1:10 அப்படிங்கிற விதத்தில் ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்கு மெயின் எக்ஸாமை 1:10 அப்படிங்கிற ரேஷியோவில் மெயின் எக்ஸாம் எழுத நமக்கு ரிசல்ட் விடுவாங்க. அந்த இதில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே தான் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கம்பல்சரி எழுதி ஆகணும். 2 ஸ்டேஜாக எழுதுகிறோம். என்ன 2 ஸ்டேஜ்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் குரூப் 2 அப்படிங்கிறது, செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது 2A அப்படிங்கிறது. குரூப் 2 அப்படிங்கிறது இன்டர்வியூ, 2A அப்படிங்கிறது நான் இன்டர்வியூ போஸ்டிங். இப்போ இதில் எப்படி எக்ஸாம் வேரியேட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கம்பல்சரி. பாருங்கள், இங்கே பாருங்கள், தமிழ் எலிஜிபிலிட்டி 100 மார்க்ஸ். ஃபஸ்ட் பேப்பர் மார்னிங் செஷனில் நடக்கக்கூடியது 100 மார்க்ஸுக்கு நடக்கும், 40 மார்க்குக்கு. இப்போ நீ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நான் மார்க் நிறைய ஸ்கோர் பண்ணுனேன் அப்படின்னா இது எந்த விதத்திலும் செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஆட் ஆகாது. இப்போ நாம் எந்த மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுவாங்கன்னா இந்த 300 மார்க் வச்சு தான் நம்மளை செலக்ட் பண்ணுறது. அதனால் ப்ரிலிமினரி எக்ஸாமில் இருக்கக்கூடிய மார்க்கையோ இல்லை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வைக்கக்கூடிய இந்த 100 மார்க்கையோ நாம் குவாலிஃபைடு மீன்ஸ் செலெக்ஷன் ப்ரொசீஜருக்கு சூஸ் பண்ண மாட்டாங்க. அதில் நம்ம பாஸ் பண்ணுனா தான் மெயின் எக்ஸாம் எழுத விடுவாங்க. ப்ரிலிமினரியில் பாஸ் பண்ணும்பொழுது ஒரு போஸ்டிங் அப்படின்னா 10 பேர், இப்போ நமக்கு வந்து இப்போ 2000 வேக்கண்ட் இருக்குங்களா, அந்த 2000 × 10 மல்டிப்ளை பண்ணிங்க, அந்த அத்தனை பேரை வந்து நமக்கு மெயின் எக்ஸாமுக்கு எழுத அலோவ் பண்ணுவாங்க. அந்த மெயின் எக்ஸாமில் தான் என்ன பண்ணுறோம், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இங்கே டிஸ்கிரிப்டிவ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2ஆக இருந்தாலும் 2Aவாக இருந்தாலும் டிஸ்கிரிப்டிவ் தான், சரிங்களா. இப்போ இது நமக்கு எலிஜிபிலிட்டிக்கு எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டோம். ஓகே, அதே 2 எக்ஸாம் எழுதுகிறவங்க, குரூப் 2 எழுதுகிறவங்க ஆஃப்டர்நூன் பேப்பர் 2 எழுதுவாங்க. இந்த பேப்பர் 2ல் டிகிரி ஸ்டாண்டர்டில் கொஷின் இருக்கும். அது என்னது, 300 மார்க்குக்கு 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதுவீங்க. இதில் என்ன பண்ணுறோம், இதில் எடுக்கக்கூடிய உன்னுடைய மார்க்கை தான் நமக்கு கட் ஆஃபில் எடுத்துக்குவாங்க. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் டிஸ்கிரிப்டிவ், ஜென்ரல் ஸ்டடீஸும் டிஸ்கிரிப்டிவ், ரெண்டுமே பாருங்கள். 2 அப்படிங்கிறது லாஸ்ட் டைம் அப்படி கிடையாது. 2ஆக இருந்தாலும் 2Aவாக இருந்தாலும் நமக்கு வந்து டிஸ்கிரிப்டிவில் தான் இருந்துச்சு. இந்த வருஷம் மட்டும்தான் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இதில் கிளியருங்களா. இப்போ இந்த 100 மார்க்கில் நீங்கள் என்ன பண்ணணும், 40 மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான். இதில் நீங்கள் 100க்கு 100 எடுத்தாலுமே உங்கள் லிஸ்ட்டில் வரும். இங்கே 100க்கு 39 மதிப்பெண் எடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸில் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் நீங்கள் வரமாட்டீங்க. இதை தேர்வர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ப்ரிலிமினரியே ஃபில்ட்ரு பண்ணலை. ஆனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஒரு எக்ஸாம் தான், அதுலேயே என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ஜென்ரல் தமிழ் 100 மார்க் அங்கேயே ஃபில்ட்ரு பண்ணிவிடுவாங்க. அதில் ஃபெயில் ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை அவங்க கரெக்ட் பண்ணாது, கம்ப்யூட்டர் எவாலுவேட் பண்ணாது. இங்கே ப்ரிலிமினரி எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணிவிடுவோம் எல்லாமே. மெயின் எக்ஸாம் எழுதும்போது மார்னிங் எக்ஸாமில் தமிழ் எலிஜிபிலிட்டி நடக்கும். அதில் 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். அந்த 100 மார்க்கில் நம்ம என்ன பண்ணணும், 40 மதிப்பெண்கள் குவாலிஃபைடு எடுக்கணும். நீ இங்கே தமிழ் எக்ஸாமுக்கு போய்ட்டு 90 100 எடுத்தாலும் அது எந்த விதத்தில் நமக்கு யூஸ் ஆக போகிறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம 40 மார்க்கு எடுத்து பாஸ் பண்ணாலே போதும். நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எதில் இருக்கணும், ஜென்ரல் ஸ்டடீஸில் ஸ்கோர் பண்ணுறதுல தான் இருக்கணும். இப்போ ஓகே, இப்போ நம்ம குரூப் 2 பற்றி பேசிட்டோம். இப்போ அடுத்ததாக குரூப் 2Aவுக்கு வரோம் பாருங்கள். குரூப் 2Aவுக்கும் அதே போல் தான்
தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 3 மணி நேரம் 40 மார்க்கு. இதுவும் டிஸ்கிரிப்டிவ். மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2ஆக இருந்தாலும் 2A இருந்தாலும் தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வு டிஸ்கிரிப்டிவில் தான் எழுதணும். ஓகே, 2ல் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு நம்ம டிஸ்கிரிப்டிவில் சொன்னோம். ஆனால் இங்கே 2Aவில் ஜென்ரல் ஸ்டடீஸ் எதில் எழுத போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான் நமக்கு முக்கியமானது. திரும்பவும் நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதணும்ல, அந்த ஃபார்மெட்லேயே வரும் பாருங்கள். அங்கே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, தமிழுக்கு வந்து 100 மதிப்பெண்கள் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு 75, ஆப்டிடியூடுக்கு 25 இருந்துச்சுல. இங்கே ஒன்றுக்கு அப்படியே மாற்றிடுறாங்க. என்ன மாற்றுறாங்க அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 மார்க்கு. இது எல்லாமே அப்ஜெக்டிவ் தான், தெளிவாக பார்த்துக்கோங்க. எம்சிக்யூ தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஎம்ஆர் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க, சிபிடின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ நமக்கு ஃபில்ட்ரு பண்ணிவிடுவாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் எழுதினாலும் இங்கே எழுதும்போது எத்தனை பேர் தான் நமக்கு அலோவ் பண்ண போகிறாங்க? 1:10 அப்படிங்கிற ரேஷியோவில் எழுதும்போது நமக்கு ஒரு 20,000 30,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எழுத போகும்போது இது சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். அதை பார்த்துக்கோங்க. ஓஎம்ஆர் கிடையாது. ப்ரிலிமினரி எக்ஸாம் மட்டும் ஓஎம்ஆர், இது சிபிடி. சரி, அடுத்தது இப்போ நம்ம 100 மார்க்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் சொல்லிட்டோமா. ரிமைனிங் 100 மார்க் இருக்குங்களா, அந்த 100 மார்க்கு என்ன பண்ணுறாங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் சொல்கிறோம்ல, மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூடு, அது 40 மதிப்பெண்களுக்கு வந்துடுது. இது காமன். அது இல்லாமல் அடுத்தது ஒரு எக்ஸாம் இருக்குது. என்னது? 60 மதிப்பெண்ணுக்கு பார்ட் சி. இதையே ஏபிசின்னு 3ஆக பிரிக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 மார்க்கு, ஜென்ரல் ரீசனிங் 40 மார்க்கு. சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் நம்ம ப்ரிலிமினரியில் சூஸ் பண்ணணும் போல் ஜென்ரல் தமிழ் எடுத்தாலும் எடுக்கலாம், ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தாலும் எடுக்கலாம். ஜென்ரல் தமிழ் அப்படின்னா 60 மதிப்பெண்கள், ஜென்ரல் இங்கிலீஷுக்கு 60 மதிப்பெண்கள். அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ வந்துடுது? 200 வினாக்கள், 300 மதிப்பெண்கள். ஒரு வினாவுக்கு 1.5 மதிப்பெண்கள் வீதம். கட் ஆஃப் நமக்கு எவ்வளோ வரப்போகுது? 300 மதிப்பெண்ணுக்கு கட் ஆஃப் கொடுக்க போகிறாங்க. இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்றது எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாக சிலபஸ்க்கு போயிடலாம். இங்கே இருக்கிற கதைகள்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று. ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் தேவையில்லை. கம்யூனிகேஷன் டு கேண்டிடேட் எல்லாமே ஆன்லைன் தான், போஸ்டரில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் வித் கமிஷன், ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் இந்த டோல் ஃப்ரீ நம்பரில் ஒர்க்கிங் டேவில் காலையில் 10 மணிலேருந்து மதியம் 5:45 மணி வரைக்கும் நாம் ஒர்க்கிங் டேஸில் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படி எல்லாமே இதில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லுவோம். நம்முடைய கேண்டிடேட்டை வந்து நம்ம ஸ்டடி சென்டர்லேயே ப்ராக்டிஸ் கொடுக்கறது என்ன அப்படின்னா, மொபைலில் நீங்களே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் இதுக்காக வெளியில் கம்ப்யூட்டர் சென்டர், ப்ரௌசிங் சென்டர் போனீங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட இருந்து 500 to 600 வசூலிச்சிடுறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு நல்ல சீசன். இதை நீங்கள் 500 ரூபா செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நீங்களே உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணி, மொபைல்லேருந்து ஜஸ்ட் ஒரு தெரியாதவங்களாக இருந்தால் ஒரு 2 மணி நேரம் ஆகும், தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஒரு 1/2 hour 1 hourல நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போ ஸ்டடி சென்டரு எக்ஸாம் சென்டர்லாம் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான ஸ்டடி சென்டர் தான் இது. மெயினுக்கு வந்து ஸ்டடி சென்டர் அவங்க வந்து கடைசியை தான் கொடுப்பாங்க, ஏன்னா அது கம்ப்யூட்டரில் நடக்கிறதால. இங்கே கொடுத்துருக்குற இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான சென்டர். ஓகே, மெயின் எக்ஸாமினேஷன் அது எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 3 இடத்துல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, இந்த 3 இடத்துல தான் மெயின் எக்ஸாம் நடக்கும். ஓகே, அடுத்ததாக பாருங்க, எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 அப்படிங்கிறது இது. அது எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேப்பர் 1 அப்படிங்கிறது இந்த சென்டரில் நடக்கும். அப்ளிகேஷன் ரிவ்யூ, எக்ஸாமினேஷன் ஃபீஸ், அது ஒரு சில பேருக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில கம்யூனிட்டிக்கு அமௌண்ட்டு பே பண்ணுற இது இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எடிட்டு, எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான எடிட் பண்ணுறதுக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோடு பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் கிரிமினல் கேசஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஏற்கனவே ஒர்க்கில் இருக்கிறவங்க அவங்க என்ஓசி வாங்கணும். இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாமெல்லாம் இல்லாதவங்க நமக்கு பிரச்சனை இல்லை. பட் ஒருவேளை போஸ்டிங்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், அதுக்கான என்ஓசியை ப்ராப்பராக கொடுக்கணும். அதில் ஏதாவது இல்லீகலாக நடந்திருந்தால் அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபைடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக போனோஃபைட் எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களாம் என்ன பண்ணணும்.
நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் விடோவாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இல்லை எனக்கு இந்த கம்யூனிட்டி நான் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ ஃபீஸ் கன்செஷன், அது எல்லாமே இதில் இருக்குது. உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னுடைய மொபைல் நம்பரை கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சர்டிஃபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி, அந்த அவங்கள இந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டில் அவங்களுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் விடோவுக்கு என்ன, டிசபிலிட்டியாக இருக்கிறவங்களுக்கு என்ன, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்துக்கான ஜென்ரல் ஃபார்மேட் சர்டிஃபிகேட்டும் இங்கே நமக்கு கொடுத்துட்றாங்க. அடுத்ததாக நிறைய நம்ம நண்பர்கள் கேட்குறது என்ன அப்படின்னா, அந்த தமிழ் மீடியம் கோட்டா கேட்குறாங்க அப்படிங்கிறது. அது என்ன அப்படின்னா, இப்போ குரூப் 4 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 10th தான் குவாலிஃபிகேஷன். அதில் 1ஆவதுலேருந்து 10th வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியம் எலிஜிபிள். அதே 1லேருந்து 9 வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு 10ஆம் வகுப்பு இங்கிலீஷில் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குவாலிஃபைடில் அந்த கோட்டாவில் நீங்கள் வர எலிஜிபிலிட்டி கிடையாது. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வருஷம் நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் கிடையாது. இது குரூப் 4க்கு. குரூப் 2க்கு என்ன அப்படின்னா அதே கான்செப்ட். எது மினிமம் குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்கிறாங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் வரைக்கும் ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு டு அந்த குவாலிஃபிகேஷன் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், தமிழ் மீடியத்தில் தான் படித்தாகணும். இப்போ குரூப் 2 அப்படின்னா நமக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன சொன்னோம், டிகிரி. அப்போ நீங்கள் டிகிரி வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும், தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். நான் +1 +2 வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தேன், டிகிரி இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் அப்படின்னா நீங்கள் தமிழ் மீடியம் கோட்டாவில் அந்த பர்சன்டேஜுக்கு அந்த கோட்டாவில் நீங்கள் வர்றதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. டைம் வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க. தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா குரூப் 2 இருந்துச்சுன்னா குரூப் 4 இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் புதுசாக ஏற்கனவே அப்ளை பண்ணினவங்க ஏற்கனவே வச்சுருப்பீங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நம்ம புதுசாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே வாங்கின சர்டிஃபிகேட்டையே நீங்கள் வச்சுக்கலாம். அப்போது நம்ம குரூப் 2 பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னோம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி வரைக்குமே தமிழ் மீடியத்தில் படித்தா தான் எலிஜிபிலிட்டி. ஒரு சில டிகிரி வந்து பிஜி டிகிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஜி டிகிரியாக இருக்கும்போது நீங்கள் அந்த பிஜி டிகிரி வரைக்குமே தமிழ் மீடியமாக இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிலிட்டி. இல்லை அப்படின்னா நீங்கள் தமிழ் மீடியத்துக்கான ரிசர்வேஷனை நீங்கள் கிளைம் பண்ண வாய்ப்பு கிடையாது. இப்போ நம்ம எக்ஸாம் என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன், கொஷின் பேட்டர்ன் எல்லாமே தெளிவாக படிச்சிட்டோம். இப்போ நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறது சிலபஸ். ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான சிலபஸ் இது பாருங்கள். ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படிங்கிறது எல்லாருமே எழுதக்கூடிய அந்த தேர்வு. மேக்ஸிமம் இது வந்து குரூப் 4 சிலபஸ் அப்படியே ஒத்து இருக்கும் பாருங்கள். 10ஆம் வகுப்பு தான். ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு லெவலில் தான் இருக்கும். ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். நம்ம அதே தான் பகுதி ஆ ஆ இ 3 பார்ட்டாக இருக்கும். ஜென்ரல் தமிழ் வரக்கூடிய அந்த 100 மதிப்பெண்ணானது பொருத்துதல், தொடரும் தொடர்பு அறிதலும், பிரித்து எழுதுக, எதிர் சொல், பொருந்தாத சொல், பிழை திருத்தம், இதில் தான் சந்திப்பிழை, மரபு பிழை, வழுவு சொற்கள், பிறமொழி சொற்கள் எல்லாமே இதில் வந்துடும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல், ஒலி வேறுபாடு, ஓரெழுத்து ஒரு மொழி, வேர் சொல்லை தேர்வு செய்தல், வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையெச்சம் வினையால் அணைப்பெயர் உருவாக்குதல், தொழிற்பெயரை உருவாக்குதல், அகர வரிசைப்படி எழுதுதல், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல், பெயர் சொல்லின் வகை அறிதல், இலக்கண குறிப்பறிதல், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல், தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிதல், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள்களை தேர்ந்தெடுத்தல், எதுகை மோனை எய்பு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்துதல். அடுத்ததாக பழமொழி. இப்போ பார்ட் ஏ 3 பார்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இது பகுதி ஆ. பார்ட் ஏவில் இந்த 21 டாப்பிக்லேருந்து கொஷின் இருக்கும். அடுத்ததாக பார்ட் பி இலக்கியம். திருக்குறளில் வந்து 25 அதிகாரங்கள். நமக்கு என்னென்ன அதிகாரம் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்றாங்க பாருங்கள். திருக்குறளில் அன்பு, பண்பு, கல்வி, கேள்வி, அறிவு, அடக்கம், ஒழுக்கம், பொறை, நட்பு, வாய்மை, காலம், வலி, ஒப்புரவறிதல், செய்நன்றி, சான்றாண்மை, பெரியாரை துணைக்கோடல், பொருள் செயல் வகை, வினை திட்பம், இனியவை கூறல், ஊக்கமுடைமை, ஈகை, தெரிந்து செயல் வகை, இன்னா செய்யாமை, கூடா நட்பு, உழவு அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு 25 அதிகாரங்கள் நம்ம படித்தாக வேண்டும். திருக்குறள்கள் மட்டுமல்ல, திருக்குறளோட பொருள்கள், அந்த பொருள்களுடைய திருக்குறளில் வரக்கூடிய அணி வகைகள், இது எல்லாமே சேர்ந்து 25 அதிகாரங்களுக்கு நம்ம படிக்கணும். மொத்தம் 133 அதிகாரத்தையும் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன பண்ண போகிறோம், இந்த 25 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய
திருக்குறள் கிட்டத்தட்ட 250 திருக்குறளையும் படிக்கணும். அதற்கான பொருளை தெளிவாக தெரியணும். அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல்ஸ் என்ன அப்படின்னா இலக்கண குறிப்பு வரலாம், பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, பொருள் தருக, அதனோடு இருக்கக்கூடிய தொடர்புடைய பொருள்களையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக அறநூல்கள் அப்படிங்கிறது, இதையும் நம்ம ஏற்கனவே சொன்னோம். குரூப் 4ல் இருக்கக்கூடிய சிலபஸ் அப்படி வரும்னு. அறநூல்கள் அதில் நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரி கடுகம், இன்னா 40, இனியவை 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள், அது கூட 14 கீழ்கணக்கு நூல்களுடைய பிற செய்திகள் சொல்லியிருப்பாங்க. இது 2. அடுத்ததாக கம்பராமாயணம், ராவண காவியம் தொடர்பான செய்திகள், சிறந்த தொடர்கள், வகையில் சிறந்த தொடர்கள். அடுத்ததாக புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை தொடர்பான செய்திகள், சிலப்பதிகாரம், மணிமேகலை தொடர்பான செய்திகள் மற்றும் ஐம்பெரும் ஐஞ்சிறுகாப்பியங்கள் தொடர்பான செய்திகள் பார்க்குறோம். அடுத்து 6வதா பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவிளையாடற் புராணம், தேம்பாவணி, சீரா புராணம் தொடர்பான செய்திகள். 7வதா சிற்றிலக்கியம்னு சொல்கிறாங்க. சிற்றிலக்கியத்தில் திருக்குற்றால குறவஞ்சி, கலிங்கத்து பரணி, முத்தொள்ளாயிரம், தமிழ் விடுதூது, நந்தி கலம்பகம், முக்கூடற்பல்லு, காவடி சிந்து, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், ராஜராஜ சோழன் உலா தொடர்பான செய்திகள். 8வதா மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இரட்டுற மொழிதல், அழகிய சொக்கநாதர் தொடர்பான செய்திகள், இதை நம்ம பார்க்குறோம். 9வதா நாட்டுப்புற பாட்டு, சித்தர் பாடல்கள், சித்தர் தொடர்பான செய்திகள். 10வதா சமய முன்னோடிகள், அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருமூலர், குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், சீத்தலை சாத்தனார், ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை, உமரு புலவர் தொடர்பான செய்திகளை 10வதா பார்க்குறோம். இது பகுதி ஆ, அதாவது பார்ட் பி. பார்ட் சியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், பாரதி, பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், தேசிய விநாயகம் பிள்ளை தொடர்பான செய்திகள். மரபு கவிதையில் 2வதா முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயண கவி, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், மருதுகாசியுடைய சிறப்புகள். 3வதா புது கவிதையை பார்க்கும்பொழுது பிச்சமூர்த்தி, சீசு செல்லப்பா, தருமு சிவராமு, பசுவையா, ரா மீனாட்சி, சி மணி, சிற்பி, மு மேத்தா, ஈரோடு தமிழன்பன், அப்துல் ரகுமான், கலாப்பிரியா, கல்யாண்ஜி, ஞானக்கூத்தன் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறப்பு தொடர்கள் மற்றும் எழுதிய நூல்கள், தமிழில் கடித இலக்கியம், நாட்குறிப்பு, ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, மு வரதராசனார், பேரறிஞர் அண்ணா தொடர்பான செய்திகள். 5வதா நிகழ்கலை, நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகள் பார்க்குறோம். 6வதா தமிழில் சிறுகதைகள், தலைப்பு, ஆசிரியர் பொருத்துதல், இதில் 6 கலைகளில் சிற்பம், ஓவியம், பேச்சு, திரைப்படக்கலை தொடர்பான செய்திகள். அடுத்ததாக தமிழின் தொன்மை, அதில் தமிழின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் பார்க்குறோம். 9வதா உரைநடையில் மறைமலை அடிகள், பருதிமார் கலைஞர், நாமு வேங்கடசாமி நாட்டார், ராப்பி சேது பிள்ளை, சேது அப்படிங்கிறது ராப்பி சேது பிள்ளை அப்படிங்கிறது முழு பேர், திருவிக்கா, வையாபுரி, பேராசிரியர் தனிநாயகம், செய்கு தம்பி பாவலர், இவங்க தொடர்பான செய்தி. 10வதா ஊவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி இலக்குவனார், இவருடைய செய்திகள். 11வதா தேவநேய பாவனர், அகரமுதலி, பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார், இவங்களுடைய தமிழ் தொண்டு. கடைசியாக இன்னும் இருக்குது, ஜியு போப், வீரமா முனிவர், தமிழ் தொண்டு சிறப்பு. அடுத்ததா பெரியார், அண்ணா, முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், காமராசர், மாப்போசி, காகித மில்லத்துடைய செய்திகள். அடுத்ததாக தமிழகம் ஊரும் பேரும், இது பற்றியது. உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் தமிழ் பணியும் அப்படிங்கிறது பார்க்குறோம். தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள். தமிழ் மகளிர் சிறப்பு, இதில் மூவலூர் ராமாமிர்தம், முத்துலட்சுமி அம்மை, வேலு நாச்சியார், இவங்களுடைய சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் தில்லையாடி வள்ளியம்மை, ராணி மங்கம்மாள், அன்னி பெசன்டுடைய சிறப்புகள். அடுத்ததாக 18வதாக தமிழர் வணிகம், தொல்லியல் ஆய்வுகள், கடற்பயணங்கள் தொடர்பான செய்திகள். அடுத்தது உணவே மருந்து, நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள். இது சமய பொதுமை, உணர்த்திய தாயுமானவர், ராமலிங்க அடிகளார், திருவிக்கா தொடர்பான செய்திகள். ஏற்கனவே நம்ம திருவிக்காலாம் மேலே பார்த்துருந்தோம், திரும்பவும் வருது பாருங்கள். அப்போ அது ராமலிங்க அடிகள் பற்றிய செய்திகள். கடைசியாக நூலகம் பற்றிய செய்திகள். இதுதான் 100 மதிப்பெண்களுக்கான தமிழ் 10ஆம் வகுப்பு தரத்திலான பாடத்திட்டம். சரி, இதில் இவங்க இங்கிலீஷில் தமிழ் எடுக்கலை, அவங்க இங்கிலீஷ் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கான சிலபஸ் இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்ட் ஏ அப்படிங்கிறது கிராமர். என்னென்ன கிராமர், கிட்டத்தட்ட ஒரு 21 வகையான கிராமர் கொடுத்துருக்காங்க பார்ட் ஏவில்.
அடுத்தது பார்ட் பி பொயட்ரி, அது எந்தெந்த போயம் யார் ஆத்தர் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்றாங்க. இது யாருக்குன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறவங்க, ஜென்ரல் தமிழ் இருக்கிறவங்க இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பார்ட் சி அப்படிங்கிறது லிட்ரரி ஒர்க்ஸ் அப்படிங்கிறது பார்ட் சி அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. முடிஞ்சிருச்சிங்களா? அவ்வளோதான். இப்போது நாம் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான சிலபஸ் பார்த்துருந்தோம். அதே ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷினை சிலபஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸு, இதில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி எல்லாமே இதில் கவர் ஆகிடும் ஜென்ரல் சயின்ஸு. ரெண்டாவது யூனிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். இதில் ஹிஸ்ட்ரி மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய எல்லாமே இதிலே கவர் ஆகிடுது. ஹிஸ்ட்ரி வந்துடுது, பாலிட்டி வந்துடுது, ஜியாகிரஃபி வந்துடுது, எக்கனாமிக்ஸ், சயின்ஸு, இது எல்லாமே கரண்ட் ஈவெண்ட்டில் வந்துடுது. நம்மளுடைய நண்பர்களுக்கு சொல்கிறது, ஓகே சார் லாஸ்ட்டு 1 இயர் படித்தா போதுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. லாஸ்ட்டு குரூப் 4 எக்ஸாம் எழுதுனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2018-16 டேட்டாலாம் கேட்டிருக்காங்க. அப்போது நாம் ரெகுலராக டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கான இதை பார்த்துக்கிட்டு இருங்க, கரண்ட் அஃபேர்ஸை. நம்முடைய சேனலில் நம்ம தனியாக கரண்ட் அஃபேர்ஸு ஆரம்பிச்சிருக்கிறோம். 2023 ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம தனி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். பிடிஎஃப் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலகிராம் ஆப் குரூப்லேயும் நம்ம பிடிஎஃப் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். மற்ற மெட்டீரியலுக்கு தான் நம்ம ஒரு பேஜுக்கு வந்து 0.75 பைசா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுக்குறோம். தேவையில்லாத நிறைய பேர் படம், எக்ஸ்ப்ளனேஷன் அதெல்லாம் கேட்குறாங்க. ஹின்ஸ் முக்கியமான வேர்டு இருந்தால் போதும் அப்படின்னு தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதை பார்த்துக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸு. அடுத்ததாக யூனிட் 3 பார்த்தோம் அப்படின்னா ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா. இந்திய ஜியாகிரஃபி தான், வேர்ல்டு ஜியாகிரஃபி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்திய ஜியாகிரஃபி. அடுத்தது ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர் ஆஃப் இந்தியா யூனிட் 4 வந்து. யூனிட் 5 பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு வந்து யூனிட் 5. யூனிட் 6 வந்து இந்தியன் எக்கானாமி. யூனிட் 7 வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு. யூனிட் 8 வந்து ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்டு சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது யூனிட் 8. யூனிட் 10 பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது. இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் நிறைய இந்த டேட்டா படிப்போம், இதிலே நம்ம படிக்கிறோம். கடைசியாக ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நாம் நிறைய டாபிக் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இந்த டாப்பிக்காக இருந்தாலும் எவ்வளோ கொஷின் படித்தாலும் நம்ம அப்படியும் ஒரு சில கொஷின் வந்து நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் ஒரு டாப்பிக்கு, பர்சன்டேஜ் ஒன்று, ஹச்சிசிஎஃப் ஒன்று, எல்சிஎம் ஒரு டாப்பிக்கு, ரேஷியோ அண்டு ப்ரொப்போர்ஷன் ஒன்று, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒன்று, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ஏரியா வால்யூம் அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்கு, டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்கு. அது கூட லாஜிக்கல் ரீசனிங், பசல்ஸ், டைஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங், நம்பர் சீரீஸ், இதெல்லாம் ஒரு இந்த டாபிக் மட்டும் நம்ம படித்தாலே போதும். இதுக்கும் நம்ம தனி மெட்டீரியல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கிளாஸ் ஆரம்பிக்கல, அதனால் தனி மெட்டீரியல் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவைப்படும் தேர்வர்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ப்ரிலிமினரி எக்ஸாம் தான். அடுத்ததாக மெயின் எக்ஸாம் சொன்னோம். மெயின் எக்ஸாமில் வந்து 2 பேப்பர் இருக்கும், ஃபோர்னூன் ஒன்று, ஆஃப்டர்நூன் ஒன்று. அதில் பேப்பர் 1 வந்து தமிழ் டிஸ்கிரிப்டிவ்னு சொன்னோம். டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தேர்வு திட்டம் எப்படி எதிலிருந்து இருக்கும் அப்படின்னா மொழிபெயர்த்தல் இருக்கும், தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் அப்படிங்கிறது, இது தேர்வு திட்டம். அடுத்ததாக அதாவது சுருக்கி வரைதல், டிராஃப்ட்டு நம்ம 10th எழுதியிருப்போம்ல, 10th +1 +2 எழுதியிருப்போம். பேராகிராஃப், பெரிய பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதை நம்ம சுருக்கி எழுதுறது போல் இருக்கும். 3வதாக வந்து பொருள் உணர்திறன். 4வதாக சுருக்கு குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல். இது ஆப்போசிட் அப்படி இருந்து பெருசை சின்னதாக்குறது, சின்னதை பெருசாக்குறது. அடுத்ததாக திருக்குறள் தொடர்பான கட்டுரைகள். நம்ம 25 அதிகாரம் ப்ரிலிமினரியில் படித்தது இல்லாமல் திருக்குறள் தொடர்பான செய்திகள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். மத சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், மனிதநேயம், சமத்துவம் முதலானவை. இப்போ நீங்கள் நினைக்கலாம் சார் இதை நான் அவாய்ட் பண்ணுறேன்னு. இல்லை, இது வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கான சிலபஸ். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரியிலேயே நம்ம தமிழாக இங்கிலீஷ் அப்படிங்கும்போது நிறைய பேர் நீங்கள் வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷை சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் மெயினில் வரும்போது என்ன பண்ணுவோம், கம்பல்சரி தமிழ் எக்ஸாம் எழுதியாகணும். அந்த தமிழ் எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவ் வடிவில் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமுக்கான பாடத்திட்டம் தான் இது. சரி, தேர்வு திட்டம் கொஷின் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம்,
திருக்குறளும் மாறாத விழுமியங்களும் மனிதநேயம் சமத்துவம் முதலானவை. சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு. திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள். கடிதம் வரைதல் அலுவலகம் சார்ந்தது அப்படிங்கிற ஒரு லெட்டர் எழுதுகிறோம். தமிழ் மொழி அறிவு. இதுதான் இந்த பேட்டர்னில் கொஷின் இருக்கும். இதுக்கான சிலபஸ் பார்க்குறோங்க. தற்கால நிகழ்வுகள், சமுதாய பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் தொடர்பான தலைப்புகள், இந்திய பொருளாதாரம் தொடர்பான தலைப்புகள், அறிவியலும் தொழில்நுட்பமும், கலையும் பண்பாடும், பகுத்தறிவு இயக்கங்கள், திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம், இக்கால தமிழ் மொழி, அதில் கணினி தமிழ், வழக்கு மன்ற தமிழ், அலுவலக மொழியாக தமிழ், புதிய வகைகளில் பார்க்குறோம். தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தமிழக அரசின் நலத்திட்டங்கள் இதை பார்க்குறோம். சொந்த வாக்கியத்தின் அமைத்து எழுதுதல், பொருள் வேறுபாடு அறிதல், பிரித்து எழுதுதல், எதிர்ச்சொல் எதிர்மறை வாக்கியம், பிழை நீக்கி எழுதுதல். அடுத்ததாக 11வது திருக்குறளிலிருந்து கீழ்காணும் தலைப்புகள் தொடர்பான கட்டுரை எழுதுதல். இதுதான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. குரூப் 2வாக இருந்தாலும் 2Aவாக இருந்தாலும் கம்பல்சரி இதை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எழுதி 100 மதிப்பெண்ணுக்கு 40 மதிப்பெண்கள் எடுத்தாக வேண்டும். இது முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம பேப்பர் 2க்கு போகிறோம். பேப்பர் 2க்கு போகும்பொழுது எத்தனை யூனிட்டு, அது ஒவ்வொரு யூனிட்லேருந்து எவ்வளோ கொஷின் மார்க் வரும் அப்படின்னு அவங்களே இதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்கள். லாஸ்ட்டு ரெகுலேஷனில் அப்படி இல்லை, இந்த ரெகுலேஷனில் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுடைய கட் ஆஃபுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு வரக்கூடிய சிலபஸ் எக்ஸாம். இதிலிருந்து தான் நம்ம எடுக்கக்கூடிய மார்க் அடிப்படையில் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இது குரூப் யார் எழுதுன 2 டிஸ்கிரிப்டிவில் எழுத போகிறவங்க இவங்க. மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இதில் 300 மதிப்பெண்ணுக்கு இதிலே 40 மதிப்பெண்கள். ஃபஸ்ட் யூனிட்டில் 40 மதிப்பெண்கள் வந்துடும். செகண்ட் யூனிட்டுக்கு வாங்க. கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். இதில் 30 மதிப்பெண்கள் வந்துடும் 2வது யூனிட்டில். 3வது யூனிட்டில் பார்க்குறோம் சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இதில் 50 மதிப்பெண்கள் வந்துடும் 3வது யூனிட்டில். 4வது யூனிட்டில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் 40 மதிப்பெண்கள் வரும். கான்ஸ்டிடியூஷன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, அதில் 60 மதிப்பெண்கள் வந்துடும். ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, இதில் நமக்கு 40 மதிப்பெண்கள் வந்துடும் யூனிட் 6ல். ஈக்குவல் வெயிட்டேஜ் கிடையாது, ஒவ்வொன்றுக்கும் மாறுது பாருங்கள் மார்க்கு. 7வது யூனிட் பார்த்தோம்னா இந்தியன் எக்கனாமி வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, இதில் 40 மதிப்பெண்கள். இதோட முடிஞ்சிருச்சிங்களா? இப்போது இது இந்த மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது? 7 யூனிட்டு. 7 யூனிட்டையும் சேர்த்து நமக்கு எவ்வளோ மதிப்பெண்கள்? 300 மதிப்பெண்கள் தேர்வு எழுத போகிறோம். இந்த சிலபஸ் இதுக்குன்னா டிஸ்கிரிப்டிவ் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான சிலபஸ், அவங்களுடைய பாடத்திட்டம். இது மார்க் ஸ்பிளிட்டப்போட கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக குரூப் 2A இருக்குல்ல, குரூப் 2Aவில் இதில் என்ன அப்படின்னா நமக்கு இது வந்துடும். இது MCQ தான் நமக்கு. இதில் டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. இதில் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். பேப்பர் 2ல் பார்த்தோம்னா 50% ஜென்ரல் ஸ்டடீஸு. மெயினாக கவனிக்க வேண்டியது இதுதான் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா நிறைய பேர் டிஸ்கிரிப்டிவ் நல்ல திறமை இருந்தும் டிஸ்கிரிப்டிவ் எழுத முடியாமல் டைம் இல்லாமல் போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு குரூப் 2க்கு ஒரு வாய்ப்பு போல தான் இது. என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் இல்லாமல் இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 50% ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து வந்துடுது. அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கும். அடுத்ததாக 20% கொஷின் எதில் இருக்குன்னா ஆப்டிடியூடு, லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து 20% வந்துடும். இது 10th ஸ்டாண்டர்டு லெவலில் இருக்கும். அடுத்ததாக 3வது ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷு. இங்கேயும் நம்ம ஜென்ரல் தமிழை சூஸ் பண்ணலாம், இல்லை ஜென்ரல் இங்கிலீஷை சூஸ் பண்ணலாம். அதில் எவ்வளோ 30% கொஷின்ஸ் இருக்கும். இது குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான சிலபஸ். MCQ ஃபார்மேட்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இது CPTன்னு சொல்லிட்டாங்க. இது OMR கிடையாது, இது CPT. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்ட் Aவில் நமக்கு 100 கொஷின் மொத்தமாகவே இதில் எவ்வளோ 100 கொஷின் நமக்கு. அந்த 100 கொஷினில் யூனிட் 1லேருந்து எவ்வளோ வருது? 20 கொஷின் வந்துடுது. இதில் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து நமக்கு 20 கொஷின் வந்துடும். நமக்கு பார்ட் Aவில் 100 கொஷின்,
அதை தான் 50% சொன்னாங்கல்ல, இது ஜென்ரல் ஸ்டடீஸில். அடுத்தது யூனிட் 2 பார்க்குறோம். யூனிட் 2 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு 30 கொஷின்ஸ். யூனிட் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் 50 கொஷின்ஸ். யூனிட் 4 தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு 20 கொஷின்ஸ் வந்துடும். ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடுல 50 கொஷின்ஸ் வந்துடும். 15. ஒரு சில சிலபஸ் வந்து குரூப் 2க்கான சிலபஸ் அப்படியே கவர் ஆகுது, ஒரு சில வந்து புதுசாகவும் இருக்குது இதில். ஓகே, இப்போ 5 யூனிட்ஸ் சொல்லியிருந்தோம். 5 யூனிட்ஸில் 100 கொஷினுக்கு அவங்க சொல்லிட்டாங்க. ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு வரைக்கும் 50, இதில் 15 கொஷின்ஸ், அப்போ 100 வினாக்கள் இது வரைக்கும் வந்துடும். அடுத்ததாக பார்ட்டு பி, குரூப் 2A பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரியாக சொல்லியிருந்தோம். ஏ அப்படிங்கிறது ஜென்ரல் சயின்ஸு, பி அப்படிங்கிறது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங், சி அப்படிங்கிறது தான் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷு சொன்னோம். இப்போது இந்த இதில் 40 மதிப்பெண்கள் நமக்கு வந்துடுது. இதில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் அதில் வரக்கூடிய டாபிக் எல்லாமே ஆப்டிடியூடு சம்மந்தமானது பார்த்துக்கோங்க. அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், கோடிங், டீகோடிங், ரிலேஷன்ஷிப், கான்செப்ட்ஸ், பசில்ஸ், டைஸ், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், லாஜிக்கல் வென் டயக்ராம்ஸ், ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங், அரித்மெட்டிக்கல் ரீசனிங், வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ், கேலண்டர், பெர்முடேஷன், காம்பினேஷன், இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், ஃபிகர் சீரிஸ், நியூமெரிக்கல் ஆப்ரேஷன்ஸ், சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸ், வேர்ட் பில்டிங், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், அட்ரஸ் மேட்சிங், மிரர் இமேஜஸ். மிரர் இமேஜஸில் 2 தான் இருக்குது, வாட்டர் இமேஜஸ், இந்த மிரர் இமேஜஸ் அந்த இதில் சரி நமக்கு மிரர் தான், வாட்டர் இமேஜஸ் வரல. எம்பர்டட் ஃபிகர்ஸ், விஷுவல் ரீசனிங், ஃபிகோரல் கிளாசிஃபிகேஷன், ஸ்கொயர் கம்ப்ளீஷன், கிட்டத்தட்ட 27 டாபிக் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 27 டாப்பிக்லேருந்து எத்தனை கொஷின் கேட்பாங்க? 40 கொஷின் வரும், பார்த்துக்கோங்க. இதுதான் மெயின். எல்லாமே படிச்சிடலாம், மற்ற தியரி ஃபுல்லாக எல்லாமே படிச்சிடுவாங்க. ஆனால் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் உள்ளவங்களால் மட்டும்தான் இதை ஸ்கோர் பண்ண முடியும். பார்ட் சி, திரும்பவும் நம்ம தமிழ் ஏற்கனவே படித்தோம்ல ப்ரிலிமினரியில், அதே சிலபஸ் வருதான்னு பாருங்கள். கொஞ்சம் மாற்றம் இருக்கலாம், இல்லை அந்த இது அப்படியே வரும் நமக்கு. அப்போ இதில் வந்து எவ்வளோ மதிப்பெண்கள் நமக்கு? 60 வினாக்கள் முடிஞ்சிருச்சிங்களா? இப்போது தமிழ் எடுக்கலை அப்படின்னா இங்கிலீஷுக்கான சிலபஸ் 60 மதிப்பெண்ணுக்கான இங்கிலீஷ்க்கான பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இதில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லை அப்படின்னா நம்ம கிளாஸ் எடுக்கும்பொழுது நம்ம அப்பப்போ பார்த்துக்கலாம். அப்போ நமக்கு எல்லாமே தெளிவாக சொல்லிட்டோம். இனிமேல் படிக்கிறது தான் நமக்கு வேலை. நம்ம கிளாஸில் முடிஞ்ச வரைக்கும் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் தமிழ் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். தமிழ் மெட்டீரியல் நமக்கு ரெடியாக இருக்குது. நம்மளுடைய குரூப் 4ஆக இருந்தாலும் குரூப் 2ஆக இருந்தாலும் அதே சிலபஸ் தான் சொல்லியிருந்தோம். நம்மளுடைய ஸ்டடி சென்டருடைய தமிழ் மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. ஆப்டிடியூடு ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜென்ரல் சயின்ஸ் வந்து நம்ம லேட்டாக தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா ஜென்ரல் சயின்ஸுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதில்ல, ரொம்ப மார்க் கம்மிங்கிறதால. கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட், ஜென்ரல் தமிழ் முடிச்சிட்டாலே நமக்கு 150 மதிப்பெண்கள் இருக்கும். அதை திரும்ப ரிவிஷன் பண்ணுவோம். டைம் இருக்கும்போது ஜென்ரல் சயின்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ நம்மளுடைய மெட்டீரியல் தேவைப்படும் தேர்வர்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதற்கான ஃபீஸ் வந்து ஒரு பேஜுக்கு 0.75 பைசா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்குங்க, இல்லை அப்படின்னா எங்களுடைய வீடியோவை பாருங்கள். நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.